ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பான மாதம். வருடத்தில் இருக்க 12 மாதமுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். பட் ஆடி அப்படின்னாலே பயங்கரமான காற்று இல்லையா? ஸோ ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடி செவ்வாய் தேடி குழி, ஆடி மாதம் அடிக்கிற காற்றுல அம்மியும் நகரும், ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை பெய்யும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிற பழமொழி. நம்மளுடைய தமிழ்நாட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் நல்லா காற்று அடிக்கணும். ஸோ இப்போ கூட பாருங்கள், ஓரளவு காற்று அடிக்குது. நம்ம தென்னந்தோப்புலலாம் மரங்கள்லாம் நல்லா அசையுது, இல்லைன்னா அமைதியாக நிற்பாங்க. இவங்கெல்லாம் இப்போ தான் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தலை விரித்து போட்டு ஆடின மாதிரி இருக்குது நம்ம தென்னை மரங்கள். இன்னும் அதிகமான காற்று அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தென்னை மரம் பயங்கரமாக, அதுவும் ஹைட்டாக இருக்கிறதுக்கு பயங்கரமாக ஆடும். ஸோ அந்தளவுக்கு காற்று அடிக்கக்கூடிய இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஊர்களில் மழை பெய்யுது. ஏன் இந்த மாதம் காற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சித்திரை அந்த மாதங்களெல்லாம் பயங்கரமான வெயிலை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆடி மாதம் அப்படிங்கப்போ ஒரு நல்ல காற்று, ஆடி மாதம் அடிக்கிற காற்றுல அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. அது அம்மி இல்லை, அம்மை. அதாவது சித்திரை மாதம் நல்லா நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பயங்கர வெயில் அடிச்சிருக்கும். வெயில்னால பயங்கரமான நோய்கள், அம்மை நோயெலாம் வந்திருக்கும். நிறைய பரவக்கூடிய நோய் அது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் காற்று பட்ட உடனே அந்த அம்மை கொப்பளம்லாம் பட்டு போக ஆரம்பிக்குமா. நல்லா, அதாவது அது எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது அப்படியே பட்டு போகக்கூடிய மாதம். ஸோ அதனால் ஆடி செவ்வாய் தேடி குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கிருமி நாசினிகள் காற்றுனால இந்த பாக்டீரியாஸ் என்ன ஆகும், இந்த வைரஸ், அம்மை வைரஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக பரவும். நுண்ணுயிரிகள்லாம் அதிகமாக பரவக்கூடிய மாதம். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம கிருமி நாசினிகள், அதாவது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மஞ்சள், அப்புறம் வேப்பிலை. எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வேப்ப மரம் தான் இடையில நிற்கிறதில்ல, அதெல்லாமே நல்ல துளுத்து இருக்கக்கூடிய மாதம். ஸோ அதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது, அந்த கிருமி நாசினிகள் யூஸ் பண்ணும்போது அது கம்மியாகும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பழமொழிகள்லாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் நம்ம அதை கேட்குறதே இல்லை. அதனால தான் நிறையா இப்போது காற்று அடிக்கக்கூடிய எந்த மாதத்தில் நிறைய மாவட்டங்களில் மழை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் முக்கால்வாசி மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை சந்திக்குது. ஸோ நம்ம இந்த இந்த மாதத்தில் தான் நம்ம ஏர் ஓட்டி, நம்ம எதுக்காக தென்னையில் எல்லாத்தையும் வெட்டணும் அப்படின்னா யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. தென்னை ஓலை, மட்டை, பாலை எல்லாம், தேங்காய் எல்லாமே வெட்டாமல் போட்டிருந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே பாருங்கள் இப்படி தான் கீழே விழுந்துரும். அது நம்ம மனுஷங்களோட தலை மேலெல்லாம் விழக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாக ஏர் ஓட்டி விவசாயம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணோம். பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் காற்று மட்டும் இல்லை, நல்ல மழையும் பெய்யுது. ஸோ எத்தனை பேர் ஊரில் மழை பெய்யுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.